தேங்க் யூ மேம். அதாவது மேம் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஏஜ் வந்து 78. அவருக்கு வந்து 20ல வந்து இந்த புரோஸ்டேட் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதாவது சொட்டு சொட்டா யூரின் போயிட்டு இருந்தது. அப்பலாம் நான் நல்லா இருந்தேன். அப்போ டாக்டர் கிட்ட காமிச்சு அவர அ ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாமே பண்ணி அவருக்கு வந்து ஃப்ளோ டெஸ்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்து அவருக்கு யூரிமாக்ஸ் 0.4 வந்து குடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறமா தான் நான் வந்து 21, 22ல வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டதுனால அத ஃபாலோ பண்ண முடியல என்னால. அப்புறம் இப்ப எல்லாமே உடம்புலாம் நல்லா ஆன பிறகு எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சு, நான் 1 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்க ஹஸ்பண்ட்க்கும் எலிக்சர் மிக்ஸ் குடுக்க ஆரம்பிச்சேன் நானு. ம் ஜான்வரில குடுத்தேன். 4 பேக் நாங்க வந்து ஒரு பவுச் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தானே எடுத்துக்குவோம். அப்போ 1 மாசத்துக்கு எங்களுக்கு 2 பேக் வரும். அப்போ நாங்க 2 மாசம் 4 பேக் எடுத்து முடிச்சுட்டு, அ அப்போ நானும் எலக்சன் மிக்ஸ் எடுத்துட்டே இருக்கிறதுனால நானும் ஹெல்தி ஆயிட்டேன் இல்லையா? அப்போ வந்து எனக்கு இந்த வயிறு பிரச்சனை எல்லாமே நார்மல் ஆயிட்டதுனால, என்னால ஒரு நாள் முழுக்க இவர கூட்டிட்டு போய் எல்லாமே பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை வந்த பிறகு இவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயி, நானே வந்து அந்த ஸ்கேன வாலண்டரியா சொல்லி அந்த ஸ்கேன் எடுக்க வச்சு, அதுக்கப்புறமா அந்த ஃப்ளோ டெஸ்ட் எடுக்க வச்சு, அந்த ரிசல்ட்ட எடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் காலையில இருந்து சுத்தின்னு இருக்கேன் நான் அவர் கூட. ஈவினிங் வந்து அந்த டாக்டர பார்த்து நியூராலஜிஸ்ட பார்த்து அப்பாயின்ட்மென்ட் வாங்கி போயி அவர்கிட்ட இத காமிச்சதுமே, அவர் ஆச்சரியப்பட்டு எழுந்து நின்னுகிட்டாரு அவரு. எழுந்து நின்னு இவர்கிட்ட கைய குடுக்குறாரு. எப்படிங்க சார் இது? நீங்க 25 இயர்ஸ்ல ஒரு ஜென்க்கு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சே. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஆகைனால அவரு இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டாரு பாத்தீங்களா? அத அவருக்கு வந்து நீங்க கன்வே பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா டோசேஜ கரெக்ட்டா எடுத்து, இத எலிக்சர் மிக்ஸ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலே, ஒரு 6 பாக்கெட்ஸ் ஆர் 8 பாக்கெட்ஸ் எடுக்கும்போது, அவருக்கு வந்து அந்த சர்ஜரி எல்லாமே இல்லாம நார்மல் ஆயிடும். "யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்." நான் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு 78 இயர்ஸ்ல இந்த எலிக்சர் மிக்ஸ குடுத்து, எப்படி நார்மல் ஆக்கி வச்சிருக்கிறேனோ, அவர் இது மட்டும் கிடையாது. அவருக்கு 45 இயர்ஸா ஸ்டீராய்டு யூஸ் பண்ணி ஆஸ்துமால வெரி கிரானிக் பேஷண்ட் ஹி இஸ். அவர வந்து இப்போ வந்து டேப்லெட்டே ஆயுர்வேதிக் சாரி அலோபதி டேப்லெட்டே இல்லாம அவர் இந்த எலிக்சர் முக்ஸ் மூலமா கொண்டு வந்து வச்சிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் அவருடைய நெயில்ஸ் எல்லாம் வந்து கருப்பு கருப்பா சொத்தையாயிட்டு இருந்துச்சு. அதாவது அது எப்ப நான் கவனிச்சேன்னா, நான் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது, எனக்கு வந்து சாப்பாடு நான் பெட்ல இருந்ததுனால எனக்கு ஊட்ட தானே செய்வாங்க. அப்ப அவர் விரல் எல்லாம் பார்த்தா கருப்பா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், "வேணாம் எனக்கு கையால ஊட்டாதீங்க, ஸ்பூன்ல ஊட்டுங்க" அப்படின்னு சொல்லுவேன் நானு. அப்படிப்பட்ட அந்த கைகள் எல்லாமே இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு, நான் போய் பார்க்கிறேன் அவருடைய விரல்கள் எல்லாமே வெள்ளையா இருக்குதுங்க மேம். 78 இயர்ஸ் ஒரு ஜென்க்கு இவ்ளோ நல்லா எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு அவருக்கு. அத மாறும்போது இவர் 65 தான் சொன்னாரு. அவருக்கு வந்து கடவுளுடைய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு துணை இருக்கும். அவர் கண்டிப்பா நல்லா ஆகுவாரு அப்படின்றத ஒரு நம்பிக்கைய நீங்க கொஞ்சம் கன்வே பண்ணுங்க மேம். தேங்க் யூ. Wonderful. So much.